ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே விலாகு, சண்டே மார்க்கெட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிட்டு வந்ததை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் லைவில் வந்து சொல்லியிருந்தீங்க, மாமா வந்து 10ஆம் மாதம் ஃபஸ்ட்டு வாரத்தில் வராங்களா, செகண்ட் வாரத்தில் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு 10ஆம் மாதம் மாமா வராங்க, எத்தனாம் தேதி வருவாங்க அப்படின்றது உங்களுக்கு யாருக்கா தோணுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கமெண்ட்டுக்கு கீழே வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் தெரிவிக்கிறேன் மாமா எத்தனாம் தேதி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரி வந்து குழம்பு ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டாங்க, பாவக்காய் குழம்பு. மனசே கேட்கல. இன்றைக்கி வந்து இங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் ஒரு 2 நாளில் வந்து அடுப்பு பூஜைன்னு ஒன்று வருது, அதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி நான்வெஜ் செய்ய மாட்டாங்க, மஷ்ரூம் பிரியாணி தான் செய்கிறேன். அந்த வீடியோ நாளைக்கு வரும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தது, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை தான் காமிச்சிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன சண்டே வந்து 6:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்க முடியல என்னால். இப்படியே இரும்பிக்கிட்டே இருந்தான். ஜுரம் வேறு, மருந்து வேறு இல்லை, காலி ஆகிடுச்சி. அதனால் என்ன பண்ணோம், டக்குன்னு இந்த பெட் கவரெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, பாத்திரம் இருக்குது கழுவிட்டு குளிச்சுட்டு ஏதாவது அவனுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிடணும் சாமி. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் புட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகணும் சீக்கிரமாக. அப்படி இல்லைன்னு வச்சுக்காம வம்பு போச்ச வேலை. அதனால் வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன், வந்து பார்க்குறேன். நரி பாய். পার্সেল করে দিলেন। డ్రాయింగ్ బుక్ వచ్చినా? డ్రాయింగ్ బుక్ ఇంగ్లీష్లో కోయి బాయ్ 100 जानी नहीं तमिलनाडु వచ్చి தமிழ்நாடு சென்னை வச்சு 89 இங்கே மார்க்கெட்டு போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அறிக்கை வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதனால் ப்ளட் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் இருக்க மெடிசன் மொத்தமாக 450 ரூபா. இந்த மெடிசன் மட்டும் 450 ரூபா, டாக்டர் ஃபீஸ் இல்லாமல் 450 ரூபாய் இந்த மெடிசனு. அதுக்கப்புறம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்க்குறீங்களா? இதுங்க என்னது கேரட்டுங்க. கேரட் வந்து 1/2 கிலோ வாங்கினாங்க, 25 ரூபாங்க 1/2 கிலோ. அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம், இங்கே பாருங்களேன். சாம்பார் வெங்காயத்தை பார்த்த உடனே மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? இங்கே சாம்பார் வெங்காயம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். கிடைச்ச உடனே ஒரு 200 கிராம் வாங்கிட்டு வந்துட்டேங்க நான். இது கேரட் வந்து 1/2 கிலோ வந்து 50 ரூபா சொன்னாங்க. அதனால் 1 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. அதனால் 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மஷ்ரூம் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து கிலோ 40 ரூபா இந்த வெள்ளரிக்காய். அதனால் இந்த வெள்ளரிக்காய் வந்து 1 கிலோ வாங்கிக்கிட்டு, மஷ்ரூம் வந்து ஒரு பாக்கெட்டு, இது 100 ரூபா. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன் தயிர். அதுக்கப்புறம் இது வந்து 200 கிராம் வாங்கினேன் சாம்பார் வெங்காயம். பீட்ரூட்டு, இது மெயினாக வந்து வினிக்காக தான் இந்த பீட்ரூட்டு நான் வாங்கிக்கிட்டு வந்தேனே. வினி இங்கேயே பீட்ரூட்டு கிடைக்கிது, பட் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், ஏதாவது ஒரு கடையில் தான் கிடைக்கும். 1/2 கிலோ வந்து 40 ரூபா, கிலோ 40 ரூபா சொன்னாங்க. அதனால் 1/2 கிலோ வந்து நான் வாங்கிக்கிட்டேன். சரிங்களா? இது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா வந்து 1/2 கிலோ. குடமிளகாவும் தயிர் மட்டும் பார்த்திங்கன்னா 100 ரூபா ஆயிடுச்சு. தயிரும் குடமிளகாவும் வந்து 100 ரூபாங்க. என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 20 ரூபாய்க்கு கொத்தமல்லி வாங்கினேன். எத்தனோண்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் தாங்க வந்து கொத்தமல்லிலாம் போட முடியும். நம்ம என்ன இங்கே போடவும் முடியாது நம்மளால், அதனால் இப்போதைக்கு போட முடியாது.
அதுக்கப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வாங்கினா சுரக்காய் ஒன்று வாங்கினாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சுரக்காய். அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்து மஷ்ரூம் போட்டு தான் பிரிஞ்சி செய்ய போகிறோம். அதனால் வந்து பிரியாணி அரிசி வாங்கின்னு வந்திருக்கேன். இந்த 5 கான் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. 5 கான் வாங்கியிருக்கேன். 5 கான் வாங்கியிருக்கேன் 100 ரூபா கொடுத்து. பிரியாணி அரிசி வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா. வேறு எதுவுமே வாங்கலை நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கு வந்து நோட்டு வாங்கியிருக்கேங்க. பொன்னப்புதம் இது வந்து இந்த புக்குங்க. இதில் வந்து எல்லாமே இருக்கும். இதை எத்தனை தாங்க நான் வாங்கி கொடுக்கறது. கிழிச்சு வச்சிட்றாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இந்த பையன் பண்ணுறதை பார்த்தா. இங்கே பாருங்களேன், இது வந்து சின்னது வாங்கிட்டேன். இது வந்து 10 ரூபா. இதோட பெருசு இருக்குது. முன்னெல்லாம் பெருசு தான் வாங்கி கொடுத்தேன். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிற பாருங்களேன். அதை எந்த லட்சத்தில் ஆக்கி வச்சுட்டான் பாருங்களேன். பார்த்தீங்களா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்ற மாதிரி இதுக்கு நடுவில் வர பக்கத்தையே காணுங்க. அதிகமாக அதை தான் படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்தையே அவன் கிழிச்சு எடுத்துட்டான். எனக்கு ஒரே சிரிப்பு. எல்லாமே இருக்குது, அந்த ஒரு இதுவும் மட்டும் காணோம், பிச்சு எடுத்துட்டான். அதனால் வந்து அது இது ஒன்று வாங்கியிருக்கேன் அவனுக்கு 10 ரூபா இது. அதுக்கப்புறம் வந்து இது ஸ்கூல் நோட்டுங்க. அரிக்கி வெறும் இந்த மாதிரி இருக்கும், கோடு போடாமல் ப்ளைனாக இருக்கும். பெருசு வாங்கியிருக்கேன் ஸ்கூலுக்காக இது. அதுக்கப்புறம் இது வந்து டியூஷனுக்குங்க. இதுவும் எத்தனை தான் நான் வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியலங்க. அநியாயத்துன்னு இந்த பசங்கக்கிட்ட, டியூஷன் பசங்கக்கிட்ட கொடுத்து என்ன பண்ணிடுறான்னா கிழிச்சிட்றான். அந்த பசங்க பென்சிலால் பேனாவெல்லாம் கிறுக்கி வச்சிருதுங்களா, அதனால். அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் புக்கு இருங்க, நான் உங்களுக்கு வந்து ட்ராயிங் புக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ட்ராயிங் புக் ஒன்று வந்து கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ராயிங் புக்கு ஆல்ரெடி ப்ளைனில் இருக்குது. அதில் வந்து எதுவுமே கலர் பண்ணாது இருக்குது. அதுலேயும் அவனை கலர் பண்ணி வந்து நான் அடிக்க சொல்லணும். ஏன்னா கலர் ஸ்கெட்சு மொத்தமாக அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல ஃபாரின்லேருந்து, அதனால் அது இருக்குது. அதனால் சரி இந்த ஒரு புக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிசலா ତପଣ କିସ କରିବ ଖେଳୁଛି। ତ ଆପଣ ଯାଇଛନ୍ତି ସାଇ ଘରକୁ ଯାଇଛନ୍ତି? ହଁ, அரியோடைய ஃப்ரெண்டுங்க அந்த பொண்ணு, விளையாடுறதுக்காக வந்திருக்கான், கூப்பிட்டு போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து சரி அந்த ஸ்கெட்செலாம் அம்மா நிறைய வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. சரி அது இதை கொடுத்தா கலர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவும் வாங்கியிருக்கேன். நார்மலாக அவனே வரைஞ்சி இது வரைகிறது வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் இது கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 35 ரூபாங்க. அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். சரியா, இப்போல்லாம் மொபைலும் கையில் கொடுக்கறது இல்லையா, மொபைல் மறைச்சி வச்சுட்டுனா, அதனால் ஓகே அப்படின்னு தோணுது. இப்போ வாங்க ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கலாம். இப்போ வந்து அரிக்கு வந்து எதுவும் பெருசாக நான் கொடுக்கறதில்ல, ஃபோன் கொடுக்கறதில்லன்றதுனால சரி இந்த மாதிரி ட்ராயிங் புக்கு கொடுத்தா எங்கன்னா கலர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங் புக்கு கொடுத்துருக்கேன் அவனுக்கு. ட்ராயிங் பண்ணட்டும், இவ்வளோ தான். எல்லாமே முடிஞ்சாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம், சமைக்கும் போது பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.